ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் RDLV ஹப் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டிலேருந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்டு ஹேலோ அரீன்ஸ். ஹேலோ ஆல்கேன்ஸ்னால் ஒரு அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆச்சுன்னா அது ஹேலோ ஆல்கேன்ஸ். எக்ஸாம்பிள் CH4 மீத்தேன். இந்த மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு அதில் ஒரு ஹாலஜன் குரூப் புளூரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் ஏதாவது ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆச்சுன்னா அது ஹேலோ ஆல்கேன்ஸ். இதே இது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆச்சுன்னா அது ஹேலோ அரீன்ஸ். எக்ஸாம்பிள் C6H5 பென்சின். இந்த பென்சின்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு அதில் ஒரு ஹாலஜன் குரூப் புரோமின், குளோரின் ஏதாவது ஆட் ஆச்சுன்னா அது ஹேலோ அரீன்ஸ். இந்த ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் SN1 அண்டு SN2 மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ஏன்னா நான் பிஜி படிக்கும்போது இந்த டாபிக் எனக்கு சிலபஸில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்கூல் 11th இந்த சிலபஸ் இருக்குது. இது நீட்டு, டிஆர்பி, நெட்டு போன்ற தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்வி சிலபஸில் இருக்குது. இதில் SN1 மெக்கானிசம், SN2 மெக்கானிசம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது SN1 மெக்கானிசம். SN1னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இல்லைனா சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர். இது 2 ஸ்டெப் மெக்கானிசம். ஸ்டெப் 1 கார்போகேட்டையன் ஃபார்மேஷன், ஸ்டெப் 2 நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கு. ஃபஸ்ட்டு புரோமின் லீவ் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு கார்பனோட 3 மெத்தில் குரூப் கண்டெயின் ஆகிருக்கு. அதில் புரோமின் குரூப் கண்டெயின் ஆகிருக்குன்னா அது டெக்ஸ்டைல் பியூட்டைல் புரோமைடு. இதில் அந்த புரோமின் குரூப் லீவ் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். லீவ் ஆனதுக்கப்புறம் தான் அட்டாக் ஆகும். லீவிங் குரூப், அட்டாக்கிங் குரூப். டெக்ஸ்டைல் பியூட்டைல் புரோமைடில் புரோமின் குரூப் லீவ் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆச்சுன்னா என்னது டெக்ஸ்டைல் பியூட்டனால் கிடைக்கும். ஸ்டெப் 1 கார்போகேட்டையன் ஃபார்மேஷன். ஸ்டெப் 2 நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்கைல் ஹாலைடு பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸ்டெப் 1ல் டெக்ஸ்டைல் பியூட்டைல் புரோமைடு. இதில் புரோமின் குரூப் லீவ் ஆகும். ஸ்லோ ஸ்டெப்பு, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். புரோமின் லீவ் ஆகும், கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும், டெக்ஸ்டைல் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். இது இன்டர்மீடியட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இதே ஸ்டெப் 2ல் புரோமின் லீவ் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். இந்த டெக்ஸ்டைல் கார்போகேட்டையனில் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். இது ஃப்ரண்ட்லேயும் கார்பன் ஃப்ரண்ட்லேயும் அட்டாக் ஆகும், பேக்லேயும் கூட அட்டாக் ஆகும். இதனால தான் இது ரெசிமிக் மிக்சர்னு சொல்கிறோம். இதோட ப்ராடக்ட் இன்வெர்ஷனாகவும் கிடைக்கலாம், இல்லை ரிட்டர்ன்ஷனாகவும் கிடைக்கலாம். அதாவது கார்பன் அட்டாச் ஆகிருக்கிற இடத்துலையும் ப்ராடக்ட் கிடைக்கலாம், இல்லை அது பேக் சைடில் கூட ப்ராடக்ட் கிடைக்கலாம். இதுதான் SN1 மெக்கானிசம். இது SN2 மெக்கானிசம்னா பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இல்லைனா சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பை மாலிகுலர். இது ஒரு கார்பனோட CH3 CH2 Br, அதாவது புரோமோ ஈத்தேன் புரோமின் குரூப் லீவ் ஆகும். இது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். அட்டாக் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2OH ஏத்தனால் கிடைக்கும். இப்போ புரோமின் லீவ் ஆகும், அதே சேம் டைமில் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். இது சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். இதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்கைல் ஹாலைடு அண்ட் நியூக்ளியோஃபிலிக் ரெண்டையுமே பேஸ் பண்ணி ரியாக்ஷன் நடக்கும். இது சிங்கிள் ஸ்டெப்பில் எத்தில் புரோமைடோட நியூக்ளியோஃபிலிக் ஆட் ஆகும். அதாவது புரோமின் குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக லீவ் ஆகும், லீவிங் குரூப் புரோமின் குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக லீவ் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் OH கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும் அட் த சேம் டைமில். இதுதான் டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். புரோமின் லீவ் ஆனோன்னு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எத்தனால் கிடைக்கும். இதில் ஏன் ப்ளஸ்ஸு எத்தில் புரோமைடு மைனஸ் எத்தனால் கிடைக்குதுன்னா இது கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ரேட் ஆஃப் ரியாக்டிவிட்டி என்னன்னு சொல்கிறோம்னா மெத்தில் ஃப்ரீயாக இருக்கும், பிரைமரி, செகண்டரி, டெக்ஸ்டைல். நம்மளுக்கு இது பிரைமரி அல்கைல் ஹாலைடு. இது SN1ல் டெக்ஸ்டைல் அல்கைல் ஹாலைடு வச்சு தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். SN1 SN2 ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா SN1 அப்படின்னா 2 ஸ்டெப் மெக்கானிசம், SN2 அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். இதில் இப்போ SN1ல் ப்ராடக்ட் இன்வெர்ஷனாகவும் கிடைக்கும், ரிட்டர்ன்ஷனாகவும் கிடைக்கும். SN2ல் ப்ராடக்ட் இன்வெர்ஷனாக மட்டும்தான் கிடைக்கும், அதாவது பேக் சைடு அட்டாக் தலைகீழ தான் கிடைக்கும். SN1ல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்கைல் ஹாலைடு மட்டும் பேஸ் பண்ணி தான் ரியாக்ஷன் இருக்கும். SN2ல் ஆல்கைல் ஹாலைடையும் பேஸ் பண்ணியிருக்கும், நியூக்ளியோஃபிலிக்கும் சேர்ந்து ரியாக்ஷனில் ஈடுபடும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. SN1 SN2க்குள்ள டிஃப்ரென்ஸ். இது நெட்டு சிலபஸில் இருக்குது, நீட் சிலபஸ்லேயும் இருக்குது, டிஆர்பி சிலபஸ்லேயும் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.